ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ இது கூட நம்ம துருவின கொஞ்சம் கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இஷ்டப்படுறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா கொஞ்சம் நம்ம மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனவுடனே இதெல்லாம் ஒரு சைடில் தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ 2 முட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல முட்டை கொஞ்சம் குக் ஆனவுடனே எல்லாத்தையும் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடில் நான் 4 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா டோஸ்ட் ஆனதும் இதை நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கூட இந்த ப்ரெட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ப்ரெட் மசாலா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.